சுமார் 50 வருஷம் மதுரையை கண்ணாபின்னான்னு சூறையாடினது இந்த சுல்தான்கள். இந்த டெல்லி சுல்தான்களுடைய ஒட்டுமொத்த ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது விஜயநகர பேரரசு. வணக்கம் மக்களை, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் இதை பத்தினா நம்ம ட்விட்டர்ல கொள்ள போகும்போது ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. ஐ மீன், இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல ஒரு விதமான பாலிடிக்ஸ் நடக்குது. ஹிந்து ஸ்விஸ் திராவிடம் அப்படின்ற மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த திராவிடம்னு வந்துட்டாலே மத்த எல்லாரும் உள்ள அடங்கிடும். இந்த சிறுபான்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் அடங்கிடுவாங்க. சிறுபான்மையை அடிக்கடி வார்த்தை விடுறது யார் விடுறா? முகலாயர்களை, ஐ மீன் முஸ்லீம்ஸ் தான் சொல்றாங்க. ஸோ இப்போ அவங்களும் இந்த பாலிடிக்ஸ்குள்ள வராங்க. என்ன பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு? அந்த திருப்பரங்குன்ற மலை இருக்குல்ல, அந்த மலையில இருக்க அந்த தர்கா சிக்கந்தர் மலை அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்து போயிட்டு இருக்குல்ல, நிறைய பேர் இப்ப அச்ராஜா கூட இந்த மலைக்கு விசிட் அடிச்சு இது ஸ்ரீகந்தர் மலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இவங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா, அந்த வார்த்தை விளையாட்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அந்த கந்தன்றது வந்து எல்லா நாடுகளிலையும், ஐ மீன் இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் கந்தனுடைய பெயர்கள் மாற்றப்பட்டு வச்சிருக்காங்க. ஸ்கந்தர், ஸ்கந்தா, முருகா அப்படின்ற மாதிரி பேர், ஒவ்வொரு மொரோக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய நாட்டுல நிறைய மாதிரி பேர்கள் இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட பேர்கள் இருக்கு. நம்ம சொல்ல தேடி எடுத்தோம்னா நிறைய கிடைக்கும். ஸோ உலகம் முழுக்க இந்த முருகனுடைய பேர் எல்லா இடங்கள்லயும் இருக்கு. வேற வேற வழியில கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பீக்காக்கா கும்பிடுறாங்க, ஆடை கும்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்திலையும் முருகனை தான் வழிபடுறாங்க. ஆனா கரெக்டான அந்த ஐடென்டிட்டி இருக்குல்ல. இப்ப நம்ம எப்படி முருகன்னா முருகன் ஒரு ஸ்டாச்சு வச்சு இந்த மாதிரி வணங்குறோம். இந்த மாதிரி வணங்குறது இல்லை. பட் இது ஒரு பாலிடிக்ஸா போயிட்டு இருக்கு. முருகனை வச்சு ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுமார் 50 வருஷம் மதுரையை கண்ணாபின்னான்னு சூறையாடினது இந்த சுல்தான்கள். இந்த டெல்லி சுல்தான்களுடைய ஒட்டுமொத்த ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது விஜயநகர பேரரசு. அவங்க படையெடுத்து இவங்களெல்லாம் காலி பண்ணிட்டு பின்னாடி இந்த கோவில்கள்லாம் மீண்டும் ஃபங்க்ஷனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் மிக முக்கியமாக கடினமான வரலாறு மதுரைக்கு. மாரிதாஸ்ன்றவர் சேனல்ல பேசியிருக்காரு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. நிறைய வரலாற்று ரீதியா பேசினாரு. நமக்கு எந்த இடத்துல முரண்பாடு வருது அப்படின்னா, அவர் பேசின விஷயத்தை கவனிச்சிங்களா? சுமார் 50 வருஷம் மதுரையை கண்ணாபின்னான்னு சூறையாடினது இந்த சுல்தான்கள். இந்த டெல்லி சுல்தான்களுடைய ஒட்டுமொத்த ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது விஜயநகர பேரரசு. வந்தாங்க, முகலாயர்கள் படையெடுத்தாங்க. முகலாயர்கள் நிறைய பேர்கள் மாற்றப்பட்டு நிறைய முகலாயர்கள் உள்ள வந்தாங்க. அவங்க முதல் தலைக்கட்டு வரும், அந்த தலைக்கட்டை முடிஞ்ச அளவுக்கு கொள்ளையடிச்சுட்டு போயிடும். ரெண்டாவது தலைக்கட்டு வரும், அவங்களும் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க. ஐ மீன், ஏற்கனவே இருந்த மன்னர்களுடைய வரலாற்று சூட அழிச்சிட்டு இவங்களுடைய வரலாற்றை நிலைநாட்டிட்டு போவாங்க. இதுதான் நடந்திருக்கு. நம்மளுடைய மண்ணில் அவங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் வரலாறு. ஆமா, முகலாயர்கள் உள்ள வந்தாங்க, இந்த மாதிரி கொள்ளையடிச்சாங்க. இவங்க மட்டும்தான் கொள்ளையடிச்சாங்களான்னு கிடையாது, எல்லாருமே கொள்ளையடிச்சாங்க. இங்க இருந்து செல்வபுரியான ஒரு விஷயம் நம்ம தான் சொன்னோம். ஐனேஜ் டைம்ல நம்ம எப்படி இருந்தோம்னு உங்களுக்கு தெரியும். பீக்ல இருந்திருக்கோம். உலக நாடுகளோட கண்கள் ஃபுல்லா இங்கே தான் இருந்திருக்கு. ஒட்டுமொத்தமா சூறையாடிடுவோம்டான்னு சொல்லிட்டு இங்க இருக்க தலைக்கட்டெல்லாம் காயடிச்சு ஓரமா உட்கார விட்டு அந்த அந்த என்ன சொல்றது, தலைமை பொறுப்புக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விஷம் மாதிரி, பாய்சன் மாதிரி புகுந்து பல வேலைகள் பார்த்து ஒட்டுமொத்தமா சூறையாடி ஆட்டையை போட்டு போயிட்டானுங்க. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. இது இவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே திருடினாங்க. நம்ம சவுத் இந்தியாவை தவிர்த்து ஒட்டுமொத்த உலகமும் இங்க இருந்து திருடுச்சு. இதான் உண்மை. ஸோ அவன் நம்ம கை கடத்த தேவையில்ல. ஒட்டுமொத்த வெல்த்தும் நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போன வெல்த்தை வச்சு தான் அவனுங்களாம் இங்கே கொடி கட்டி பறந்துட்டு இருக்கானுங்க. வேற லெவலில் அப்படியே பார்ஷியலாக வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இதான் ரியாலிட்டி, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இவர் பேசின விஷயத்துக்கு நான் எங்கே முரம்பட்டேன்னு சொல்லணும்ல. என்ன மேட்டர் அப்படின்னா, விஜயநகர பேரரசு தான் இந்த முகலாயர்கிட்ட உங்களை காப்பாத்துனாங்கன்னு சொல்றாங்க. இந்த டெல்லி சுல்தான்களுடைய ஒட்டுமொத்த ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது விஜயநகர பேரரசு. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னார். இந்த முகலாயர் வந்தாரு, இந்த மன்னர் வந்தாரு, இவர் கொள்ளையடிச்சாரு. ஐ மீன், முகலாயர்களே அத்தனை மன்னர்கள் இருக்காங்க, மாத்தி மாத்தி கொள்ளையடிச்சாங்கன்னு சொன்னார்ல. இதே வேலையை தான் விஜயநகர பேரரசும் பண்ணுச்சு. விஜயநகர பேரரசோட மிச்சம் தான் இப்ப இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு கூட்டம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இலங்கையில ஆண்டுகிட்டு இருக்கிறதும் இதே விஜயநகர பேரரசோட கூட்டம் தான். உள்ள ஆழமா அரசியல் தேடி பார்த்தீங்கன்னா, கண்டி நாயக்கர் ஆவண படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். இதான் ரியாலிட்டி, தமிழுக்கு தெரிய வேண்டியது. ஆனா அந்த ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து தான் நம்மளை காயடிக்கிறதுன்றதை உங்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாதுன்றக்காக சம்பந்தமே இல்லாம விஜயநகர பேரரசு நம்மளை காப்பாற்ற வந்த தூதர்கள் மாதிரி காட்டிக்கிட்டு, இதே தான் யார் சொல்றா, நாங்க நாயக்கர்கள் காப்பாற்றணும், நாயக்கர்லாம் வரலன்னா இங்க முஸ்லீம்களாம் எவ்வளவு வேலை பார்த்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மதுரை சரௌண்டிங்ல சொல்லுவாங்க. ஸோ இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். பல அரசியல்வாதிகள் பேசியும் பார்த்துருக்கேன். இப்போ என்னன்னா, விஜயநகர பேரரசு தான் தமிழர்களை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே விட்டிருந்தாலும் தமிழர்கள் புரட்சி பண்ணி வென்றிருப்பாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, முகலாயர்கள் கொள்ளையடிக்க வேண்டியதான் கொள்ளையடிச்சிட்டாங்க. அவங்க டாப்ல இருந்த ஆட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வலுவில இருந்து சப்பையா இருக்க டீமிங்லாம் உள்ள வந்து அடிச்சாங்க. டாப்ல இருந்த டைமிங்ல எங்க போனீங்க? இந்த கேள்வி வருதா? ஸோ இதுதான் விஜயநகர பேரரசுன்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது ஆரியத்தை குறிக்கும். அந்த ஆரியத்துக்கு கீழே வேலை பார்த்தவங்க தான் அந்த கண்டி நாயக்கர் ஆவண படத்தை பார்த்தீங்கன்னா, அந்த விஜயநகர பேரரசுக்கு கீழே இருந்து
அந்த சிறப்பு படையா இருந்து வேலை பார்த்தவங்க யாரு? அவங்க தான் இப்போ சவுத் இந்தியாவ வேற வேற இடங்கள்ல வேற வேற பெயர்கள்ல ஆண்டுகிட்டு இருக்காங்க. இந்த விஜயநகர பேரரசு தான் இங்கேயும் ஆண்டுகிட்டு இருக்கு. வேற வேற பெயர்களில். இங்கே இருக்கானுங்க. ஆனா திராவிடக்காரங்க பேசுறத ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, சவுத் இந்தியா ஃபுல்லாமே திராவிடம் தான் சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்டின்னா, விஜயநகர பேரரசு ஆட்சி தான் அப்டின்னு சொல்ட்டாங்கன்னா, அட பாவிகளா! மன்னர்கள் வந்து உள்ள புகுந்து ஆண்டாச்சு, இன்னமும் நீ ஆண்டுட்டு இருக்கீங்களான்னு நீ கேள்வி கேட்டுருவ. தமிழன் கேள்வி கேட்டுருவ. அந்தந்த நிலப்பரப்புக்கு சம்மந்தப்பட்டவங்க கேள்வி கேட்டுருவாங்க. அதனால திராவிடம்னு சொல்லி ஒரு காய் அடிச்சு விடுறது. எப்படி ஆரியம் உள்ள வந்துருச்சுன்னா, எப்படி திராவிடம் வந்துச்சு, திராவிடம் உள்ள வந்துச்சுன்னா ஆரியம் வந்துருச்சு. இப்படி மாத்தி மாத்தி ஒரு பேர்கள் சொல்றாங்கல்ல, அந்த மாரி ஒரு டேக்லைன் தான். விஜயநகர பேரரசோட ஆட்சியோட மீட்சி மிச்சம் இருக்கும்ல, அந்த மிச்ச சொச்சங்கள் தான் இலங்கையும் தமிழ்நாட்டையும் இப்ப ஆண்டுகிட்டு இருக்கு. இதான் ரியாலிட்டி. திரு கலைஞர் அவர்கள் இருக்காங்கல்ல, கருணாநிதி அவர்கள், அவங்க போட்டிருந்த அந்த மஞ்சள் துண்டுக்கோட பின்னணி என்னன்னு போய் தேடிப்பாரு. விஜய் அவர்களுடைய கொடியில மஞ்சள் கலர்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதோட பின்னணி என்னன்னு தேடிப்பாரு. விஜய்க்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு என்னன்னு தேடிப்பாரு. விஜயோட அப்பா வந்து எங்க இருந்து வந்தாருன்றத தேடிப்பாரு. விஜயோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்க மனைவியோட அப்பா இருக்காருல்ல, ஐ மீன் மாமனார், அவர் இலங்கையில என்ன மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, இலங்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு நபர் தான். கிட்டத்தட்ட விஜய் பொண்ணு எடுத்த இடம்னா இலங்கை. இதே கணக்கு தான் எம்ஜிஆர் அவர்களுக்கும். எம்ஜிஆர் அவர்கள் வந்தது என்ன, எம்ஜிஆரோட பூர்வீகம் என்ன, இலங்கை. இலங்கை மக்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு பாசத்தோட ஒரு தொப்புள்கொடி உறவு இருக்கு. அதனாலதான் இலங்கை மக்களுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டா இருந்தார் அந்த காலகட்டத்தில். இதே நிலைப்பாடு தான் திருப்பி ரிப்பீட்ல விஜய் அவர்களே நடக்குது. விஜய் அவர்களுக்கு மாமனார் தொடர்பு. உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் டீப் பாலிடிக்ஸ் உள்ள. இப்ப இந்த இவர் இருக்காரு ராமதாஸ் பேசுறாப்ல இல்ல, ஐயோ திராவிடம் தான் கதறாப்ல இல்ல, விஜயநகர பேரரசு வந்து காப்பாத்துச்சுன்னு. மாரிதாஸ் அவர்களே, விஜயநகர பேரரசோட மீட்சி தான் இப்ப திராவிடம் ஆண்டுட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி இப்ப விஜயநகரம் தான் ஆண்டுட்டு இருக்கு. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? நீங்க வந்துகிட்டு இங்கிட்டு திராவிடத்தை திட்டுறது, அவங்க வந்துட்டு ஆரியத்தை திட்டுறது, 2 பேரும் சேர்ந்து தான் இங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்கன்றத நான் தெளிவா தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் மட்டும் சொல்லல, ஏகப்பட்ட பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். ப்ரோ அப்ப என்ன ப்ரோ எல்லா தமிழ் தேசியர்களும் பேசுற விஷயத்த நீ பேசுறியானா? இதான் பேசிக். இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. இதான் ஸ்டார்டிங். உனக்கு பேஸ் லைன்ல இருந்து கூட்டி போனா தான் தெரியும். வா பின்னாடியே வா, நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த ஒரு விஷயத்தை பாருங்களேன். இந்த முகலாயர்கள் முஸ்லிம்கள் சண்டை போடுறாங்கன்னு சொன்னாங்களே, கோயில்ல போய் திருப்போன்ற கோயில் போய் பிரியாணி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து. அப்புறம் இந்துத்துவத்துல போய் அங்க பன்னீர்லாம் தெளிச்சு இந்த மாதிரி மந்திரம் பண்ணிட்டு இருந்தாங்க, அசுத்தப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா அது தப்பு. ஒரு புனிதமான மலைன்னு சொல்றாங்கன்னா, அந்த மலையில வந்து ஒரு திருப்பதிக்குலாம் போயிட்டீங்கன்னா ஃபுட் ஐட்டம்லாம் கொண்டு போக முடியாது. ஒரு சில விஷயம்லாம் கொண்டே போக முடியாது. எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுருவாங்க. ஒரு தீப்பெட்டி டப்பா கூட கொண்டு போக முடியாது. ஒரு சின்ன சின்ன பிளாஸ்டிக் கவர் கூட கொண்டு போக முடியாது. அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வைப்பாங்க. அப்ப இதை என்ன பண்ணிருக்கணும், அறநிலையத்துறை அதுல அங்க கவனங்கள் செலுத்திருக்கணும். செலுத்தல. சரி, அது வேற விஷயம். இப்போ அந்த மலையில போய் பிரியாணி சாப்பிட்டாங்கன்னு அதுக்கான எவிடன்ஸ்லாம் நிறைய இருக்கு. நமக்கு அதெல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்க வேணாம். இவங்க பிரியாணி கொண்டு போனதுக்கு அவங்களே பேசின ஆடியோ, அவங்களே பேசின வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால தான் கன்ஃபார்மா சொல்றோம். பிரியாணி கொண்டு போய் எதுக்கு ஒரு இந்து கடவுள் இருக்க இடத்துல சாப்பிடணும்? கெடா வெட்டுறது, கோயில் கட்டுறதுக்கு கருப்பசாமி கோயில் அங்க வேற. பட் முருகன் கோயில்ன்றது வந்து அவர் சைவமா மாறிட்டாரு. ஐ மீன் என்ன சொல்றது, இப்போ புலால் உண்ணாமைன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் என்ன சொல்றது, மாமிசம் உண்ணாம அவரு வெஜ்ஜா இருக்காப்ல. அங்க போயிட்டு நீங்க மாதிரி இந்த வேலை பார்க்க கூடாதுல்ல, அது தப்பு தானே, அவங்கள கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. அதே இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த நம்மளுடைய ஒரு நபர், தெளிவான ஒரு நபர் கரெக்டா பேசியிருக்காரு. இந்த வீடியோ பாருங்களேன். நவாஸ்கனி எம்பியை எந்த இடத்தில் சந்தித்தாலும் செருப்பால் அடிப்பேன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் என் இந்துக்களின் உணர்வுகளை மதிக்காத ஒருவன் இந்த தேசத்தில் அவன் இஸ்லாமியனாக இருக்க முடியாது. அவன் இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் எதிரானவனாக, ஒரு விரோதியாகத்தான் இருப்பான். மதத்தை ஊட்டக்கூடிய ஒரு அதிபயங்கரமான ஒரு ஆபத்தானவனாகத்தான் நவாஸ்கனி எம்பி இருப்பார் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக நான் எங்கு பார்த்தாலும் செருப்பால் அடிப்பேன். அன்றைக்கு அந்த இடத்துல மலையின் ஒரு பகுதியில் தர்கா கட்டுறீங்கன்னா, அன்றைக்கு இருந்த இந்துக்கள் பெருந்தன்மையாக சகிப்புத்தன்மையோடு, சரி நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய பெரியவர் ஒருத்தர் மதகுரு இறந்து போயிருக்கிறார், அதுக்காக ஒரு சமாதி கட்டாங்கன்னா கெட்டிக்கிட்டுமே அவங்க பெருந்தன்மையை விட்டு கொடுத்ததுக்கு இன்னைக்கு நீங்க வந்து வம்பிழுக்கிறீங்களா? அது இந்துக்களுடைய பெருந்தன்மை தானே அது. அதை ஏன் நீங்க காயப்படுத்துறீங்க? அது எப்படி வக்ஃபா மாறிடும்? விட்டு கொடுத்தாங்க. விட்டு கொடுத்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அன்றைக்கு இருந்த இஸ்லாமியர்கள் சமூக நல்லிணக்கத்தோடு, மத நல்லிணக்கத்தோடு, இந்துக்களோடு உறவுகளோடு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நாம வந்து அரேபிய நாட்டிலிருந்து வரல, ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரல, நாம இந்த மண் மக்கள். என் தலைமுறையில 4-5 ஜெனரேஷனுக்கு முன்னால என் முப்பாட்டன் முருகனாகவோ கந்தனாகவோ இருந்திருக்கிறான். அதனால நான் அந்த வழிமுறையை மதிக்கிறேன்னு சொன்னதுனாலதான் அங்கு ஒரு தர்கா கட்டுவதற்கும் இஸ்லாமிய அடிப்படையில் வழிபாடு செய்வதற்கும் அங்குள்ள இந்துக்கள் அனுமதிச்சாங்க. இப்ப இந்த வீடியோ கிளிப்பை பார்த்திருப்பீங்க. அந்த முஸ்லீம் அண்ணன் என்ன பேசுறாரு பார்த்திருப்பீங்க. தெளிவா சொல்றாப்ல, இந்துத்துவர்களை இது பண்ணக்கூடாது. நாங்க காலங்காலமா இங்க இருந்த ஒன்னா, ஐ மீன் அண்ணன் தம்பியால தான் பழகிட்டு இருக்கோம்.
ஒரு காலகட்டத்தில் 3-4 தலைமுறைக்கு முன்னாடி நாங்களாம் முஸ்லீம்கள் கிடையாது, அரேபியர்கள் கிடையாது, தமிழர்கள் தான் இங்கே இருந்தோம். எங்கள் முன்னோர்கள் அங்கே வந்து கன்வெர்ட் ஆயிருக்கோம். ஸோ இப்போ எங்களுக்கும் அந்த முருகனை தான் நாங்கள் வழிபட்டு இருந்திருப்போம். எங்களுக்கு அந்த மலையை அவங்க இடம் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய புனிதமான ஒரு நபர் இறந்திருக்காரு, எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் அங்கே நாங்கள் அடக்கம் பண்ணிக்கிறோம்னு சொன்னோன்னே இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த நன்றி விசுவாசத்தோடு நம்ம இருக்கணும், அவங்கள மாதிரி நாமளும் பெருந்தன்மையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுதான் சரியான உண்மை. இதுதான் கள நிலவரம். ஐ மீன் சாதாரண முஸ்லிம்களும் இதுதான் நினைக்கிறாங்க. பட் இவர் சொன்ன பல வார்த்தைகளை பார்த்துருப்பீங்க. ஒரு சில விஷயங்கள் அரசியல் பாலிடிக்ஸ் தூண்டுவதற்காக பல வேலைகள் நடக்குது. அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக 2 தரப்பான மதங்களை பயன்படுத்துறாங்க. ஒரு பக்கம் காவி, ஒரு பக்கம் பச்சை, ரெண்டையும் வச்சு அரசியல் பண்றாங்க. ஒரு கருப்பு கொடி அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க தெளிவா. இந்த தெளிவு இருந்துருச்சு மக்கள்கிட்ட அப்படின்னா யாரை வச்சும் எந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸும் இங்கே பண்ணவே முடியாது. அவேர்னஸா நீ இருந்த அப்படின்னா ஒன்றை மீறி இங்க எந்த ஒரு பிரச்சனையும் வரணும் அப்படின்ற வார்த்தை இங்க நடக்கவே நடக்காது. இன்னவரை கட் பண்ணிட்டு அப்படின்னு கவனமா இருக்கணும். கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் அடிக்கும். இப்போ அடுத்த வீடியோ ஒரு கோமாளி கூட்டம் பேசும் பாருங்க. இந்த மீடியாலாம் பேசுவாங்கல்ல, இந்த கருத்தரங்கம்னு நடத்துவாங்கல்ல, உட்காந்துக்கிட்டு பேசுவாங்கல்ல, நீ தப்பா நீ சரியான்னு பேசுவாங்கல்ல, எல்லா கட்சிக்காரங்களும் உட்காந்து பேசுவாங்கல்ல, அது நல்லா காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த காமாட்சி நாயுடுன்னு ஒருத்தர் இருக்காப்ல, தரமான மனுஷன், அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு இந்த வீடியோவை பாருங்க. விமானத்துல விஜய் சொல்றாரு யாருக்கோ ஆதாயம் இருக்கிறதுனால தான் சொல்லு. நான் இன்னைக்கு கண்டிப்பா இவர் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? 1 சென்ட் இடம் இல்ல, 1 ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட நாங்க அங்க இல்ல, எங்களுக்கு எங்க கம்பெனிக்கு இல்லன்னு. ஜி ஸ்கொயருக்கு. சரி, ஜி ஸ்கொயரை பத்தி தான் அந்த சொல்றான், நல்லா புரிஞ்சுக்கோ. இல்ல சும்மா இல்லையா, அவர் ஜி ஸ்கொயர் சொல்லவே இல்லையா, பத்தி தான் அந்த சொல்றான் இல்லையா. ஜி ஸ்கொயருக்கு அங்க இடம் இருந்தது நிரூபிச்சாருன்னா இந்த ஆளு, நானே இந்த ஐயோ இன்னொரு மறுப்பு ஆர்டிஐல போட்டு கேட்ட தகவல் இருக்கு. ஜி ஸ்கொயருக்கு திமுகவுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. சரிங்க, நீங்க ஏதாவது யாருமே ஜி ஸ்கொயர் ஒரு நிமிஷம் இருங்க. திமுக ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. யாருமே ஜி ஸ்கொயர் பத்தி இங்க பேசவே இல்லை. நீங்களா ஆதாயம் தான். யாருக்கு ஆதாயம்? வேற யாரும் எங்க கிடையாது. நீங்க தான் எங்க அப்பா குதிரை கூட பேசாதீங்க. நாங்க அப்படி யாருமே சொல்லல சார். புரோக்கர் சார் இருங்க சார். இங்க பாருங்க, மரியாதை ரொம்ப முக்கியம். ஒரே நிமிஷம். ஆனா அவன் கேட்டது ஒன்று சொல்லிடுறேன். நீங்க திமுக நீங்க அப்புறம் அவர் வழக்கறிஞர் நீங்க பார்த்தா காமாட்சி ஐயா பேசுறது ஜி ஸ்கொயர் புரோக்கர் மாதிரியே பேசுறாரு. இங்க பாருங்க, ஜி ஸ்கொயர் ஸ்டேட், அதாவது நாங்க யாரை பத்தி பாருங்க, நீங்க இல்லங்க பேசுறது அந்த தம்பி இருக்காரு, யாரு இந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, ஒரு நடிகர் விஜய். அவர் விஜய் என்ன பண்றாரு, இது யாரோ ஒருத்தருடைய ஆதாயத்துக்காக இங்க ஏர்போர்ட் வருது அப்படின்னு பேசுறாரு. யாரோ ஒருத்தர்னா யாரு? அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவான எல்லா உண்மையும் ஓப்பனா சொல்லுவாப்ல. அவர் எப்படின்னா இவங்க சைட்ல இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் நமக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவர் நீங்க யாருமே கிண்டல் பண்ணக்கூடாது, அவர் யாருமே நீங்க துன்புறுத்தக்கூடாது. ரொம்ப நல்ல மனிதர். அவர் நமக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு, தமிழ் தேசியத்துக்காக, தமிழ் மக்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம சொல்லவே தேவையில்லை, நம்ம பேசவே தேவையில்லை. இவர்களை பேச விட்டா போதும், நிறைய உண்மைகள் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அவங்களை பேச விட்டு நம்ம வேடிக்கை பார்க்கணும். இந்த நபர்கள் நல்லா நோட் பண்ணிட்டே இருங்க. இந்த காமாட்சி நாயுடு அப்புறம் அந்த ஏர்போர்ட் மூர்த்தின்றவர், இந்த 2 பேரும் காம்பினேஷன்லாம் பயங்கரமா பங்கம் பண்ணுவாங்க. தரமான விஷயம்லாம் வெளியே வரும். ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நல்லா காமெடியாகவும் இருக்கும், நிறைய அரசியல் ஞானமும் தெரிஞ்சுப்பீங்க. யார் யாரெல்லாம் ப்ராடு, யார் யாரெல்லாம் கொள்ளையடிச்சாங்க, எல்லா விஷயம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இவங்க 2 பேரும் பேசி நிறைய விஷயத்தை ரிவீல் பண்ணுவாங்க. சார் ஆர்ப்பாட்டமா என்னமோ சொல்லி எல்லாரும் எங்களை கூட்டிட்டு வந்தாங்க சார் ஒட்டுக்கா. சரி, எத்தனை பேர் வந்திருந்தீங்க? நாங்க எங்க பஸ்ல இருந்து ஒரு 200 பேர் வந்திருக்காங்க. 200 பேர் வந்திருக்கீங்க. 200 பேர் டிஎம்கே சார். எல்லாம் கலந்துதாங்க சார். கலந்து வந்தீங்களா? எத்தனை பேர் டிஎம்கே இருப்பாங்க? அதுல ஒரு 100 பேருக்குள்ள இருப்பாங்க சார். 100 பேர் இருப்பாங்களா? ஓகே. மதியம் இங்க உங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்தாங்களா? சார் அதுக்கு தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா சாப்பாடு? நீங்க எத்தனை வருஷமா டிஎம்கேல இருக்கீங்க? சார் நான் டிஎம்கேவே இல்லைங்க சார். டிஎம்கே இல்லீங்களா? சார் நான் டிஎம்கேவே இல்லைங்க சார். டிஎம்கே இல்லீங்களா? நீங்க எந்த கட்சியுமே இல்லையா? நாங்க இப்பதான் சார் புதுசா ஜாயின் பண்றோம். இப்பதான் ஜாயின் பண்ணீங்க? எந்த கட்சியும் கிடையாது. புதுசா இப்பதான் ஜாயின் பண்றீங்க. நீங்க எந்த கட்சியிலமா ஜாயின் பண்றீங்க? நீங்க எந்த கட்சிங்கம்மா? திமுக கட்சி. திமுக தான். எத்தனை வருஷமா திமுக இருக்கீங்க? நாங்க 10 வருஷமா. 10 வருஷமா திமுக இருக்கீங்களா? அப்படியே சாப்பிடா போலே. அப்படியே சாப்பிடா போலே. இப்படித்தான் ஊருக்குள்ள ரொம்ப போய இது அலையறானுங்க. இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து 3000 பேர் திமுக இணைஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீமான்ட்ட கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொன்னார், ஆமாம் நாங்கள் விலைக்கு விட்ட ஆட்கள் அங்கே போய் சேர்ந்துருக்கலாம், நாங்கள் வேணாலும் விரட்டி விட்டோம், எங்கள் கட்சியில் இருக்க லாய்க்கே இல்லைன்னு சொல்லி விரட்டி விட்டோம், அங்கே போய் சேர்ந்துட்டாங்கன்னு பேசியிருந்தாப்புல ப்ரெஸ் மீட்டில். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, கல நிறுவனத்தில் சாட்டை சேனல் இருக்குல்ல, அங்கே இருக்க ஒரு நிபுணர் பேட்டி எடுக்க போயிருக்காப்புல. அங்கே மீட்டிங் நடந்துட்டு வெளியே வரப்போ ஆளுகளுக்கெல்லாம் பிடிச்சி கேட்டிருக்காப்புல. நீங்களாம் யார் என்ன எதுன்னு கேட்கும் போது அவங்க பேசின விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போயிருவீங்க. இவங்களுக்கும் அந்த கட்சிக்கும் நாம் தமிழருக்கும் இந்த மீட்டிங்க்கும் இங்கே நடக்கிற பாலிடிக்ஸ்க்கும் அந்த ஊருக்கே சம்மந்தம் இல்லை.
எங்கேயோ இந்த ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஊர்கள்ல இருந்து வண்டி கட்டி கூட்டி வந்து மீட்டிங்ல சேர்த்து விடுறது. அவங்ககிட்ட ஒவ்வொருத்தனையும் கேட்குறாப்புல, என்னங்க என்ன மேட்ருங்கன்னு கேட்குறாப்புல. யாருக்குமே இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியல. சும்மா வந்திருக்கோம், சோறு போடுறாங்க, ₹300 காசு கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போயிடுறோம். இந்த மாதிரி தான் 80% மக்கள் நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கான். அரசியல்னா என்னன்னே தெரியாது, அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. எலெக்ஷன் டேட் வருதா, இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுவாங்க, போய் ஓட்டு போடுவான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதோட அவன் ஜனநாயக கடை முடிஞ்சு அவன் பாட்டு வேலையை பார்க்க போயிடுவான். அரசியல் பத்தி அவனுக்கு எதுவும் ஞானமும் இருக்காது. காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டா அவங்க காலேஜ் தான் படிக்கிறாங்களா இல்லை எதுவும் எல்கேஜி யூகேஜி படிக்கிறாங்களான்னு தோணுது. எதுக்கு வந்திருக்கோன்னு கூட தெரியாம வருவாங்க. ஒரு மனுஷன் ஒரு கூட்டி வராங்க அப்படின்னா இதுக்காக தான் கூட்டி வந்திருக்காங்க, இதுக்காக தான் பேச போறோம். காசு வாங்கிட்டு வந்தாலுமே எங்க போறோம்னு கேட்டு வாங்கடா. அவங்க பாட்டுக்கு ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் எங்கிட்ட கூட்டி வந்து கிட்ட தள்ளி விட்டு போயிறாங்க. கொஞ்ச நாள் சிந்திங்க மக்களே. இந்த மாதிரி அவேர்னஸ் இல்லாத மக்கள் இருக்க வரைக்கும் நம்ம இங்க எந்த ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வையும் கொண்டு வந்துட முடியாது. யாருமே அவேக்கனிங் பண்ணிட முடியாது. நான் ஒன்று நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த வேலையை பார்க்கறது ரொம்ப ரிஸ்கியான ஒரு வேலை. ஊசல் ஆடுது, பெண்டுலம் மாதிரி இருக்கேன். எப்போ வேணா வந்து விழுந்துடலாம். இந்த மாதிரி மக்கள் நம்பி உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். யூஏ படத்துல அந்த நல்ல கேரக்டர் இருக்கும்ல, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு தெரியாப்புல, நான் சத்தியத்தை கொண்டு வரேன், நல்லதை கொண்டு வரேன்னு சொல்லி பேசுவாப்புல. கடைசி மக்களை சேர்ந்து கல்யாணம் அடிச்சு கொண்டு விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். அதே மாதிரி இந்தியன் 2 படத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்லது செய்தால் வந்துருப்பாப்புல இந்தியன் தாத்தா. அவரே எல்லாரும் சேர்ந்து கல்லடிச்சு கொள்வாங்க. இவங்களோட புரிதல் அவ்வளோதான். இவங்களை ஈஸியாக திருப்பிடலாம். உண்மைக்கும் பொய்க்கும் ரெண்டே வித்தியாசம் தான். உண்மை ஜெயிக்கணும்னா ரொம்ப ஹானஸ்ட்டாக ஆதாரத்தை கொண்டு வந்து இவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணி காட்டி ஆகணும். ஆனால் பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பம் போதும். 4-5 பிரச்சனை ஒரு ரூமர் இருக்குல்ல, ரூமர் இருந்தாலே போதும். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஓ அவர் இப்படி ஆயிடுச்சா, இல்லை அவர் இப்படி பண்ணியிருப்பாரு, அவர் ஒன்னோட சித்தப்பா தான் பண்ணாரு, இதனால தான் அவர் இது பண்ணாரு, இப்படின்னு ஒரு 10 கதையை அழுத்து விட்டோம்னா எது உண்மைன்னு தேடி தெரிஞ்சுக்கிறதுக்கு புறணி பேசியே நீ அந்த பஞ்சாயத்தை மறந்துடுவேன். இதுதான் குழப்பத்தில் அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இது ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறாங்க. இது பாலிடிக்ஸ். அவங்க எப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்றதுக்கு நாங்கள் மெனக்கெட்டு வந்து 4-5 இடத்துல லிஸ்ட்ல எடுத்துட்டு வந்து ரிஸ்க் எடுத்து உண்மையை சொன்னா ப்ளஸ் மீடியாக்காரங்க கண்டுபிடிச்சி இந்த மாதிரி கொள்ளை அடிச்சிருக்காங்க, கொண்டு வந்து அவனை சிமெண்ட்டை போட்டு மூடிடுறாங்க, இல்லை ரோட்டில் லாரியில் அடிச்சு கொண்டுடுறாங்க. ஆனால் பொய் வந்து சூப்பராக வளர்ந்து ஆலமரமாக நிற்கிது. ஈஸியாக குழப்பிடுறாங்க உங்களை. இங்கிட்ட ஒரு பிரச்சனை, அங்கிட்ட ஒரு பிரச்சனை. இங்கிட்ட சீமான பேச வருது, அங்கிட்ட நாம் தமிழர் கட்சி எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கிடுறது. முன்னாடி நடக்கிற பெரிய அரசியல் உனக்கு தெரியவே போகிறது இல்லை. 2 தான் ஹைலைட்டு. இதை நீ பார்த்துக்கு இருப்ப, முன்னாடி அவன் சூப்பராக காய் நிறுத்திட்டு போயிட்டே இருப்பான். இந்த விஷயத்தை நீ தேடி வரதுக்குள்ளே அவன் 3வது வேற ஒரு விஷயத்தை போய் பார்த்துட்டு போயிடுவான். நீ எதையுமே உண்மையாக முழுசாக தெரிஞ்சுக்க முடியாது. கடைசி வரைக்கும் நீ மஞ்சமாக கிணதா இருக்க போற. புத்தி உள்ளவன் தான் பழைப்பேன். புத்தி இல்லைன்னா அவ்வளோதான், ஒன்றுமே புரியாது அவனுக்கு. தெரிஞ்சு வா. சீமானோட ப்ரெஸ் மீட்டை கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் ஏன் இப்படி பேசிக்கிறீங்க? நான் பிரபாகரனை சந்திக்கலைங்கிறேன். நீங்கள் 8 நிமிஷம் சந்திச்சுங்கிறீங்க, ஒருத்தர் 10 நிமிஷம் சந்திச்சுங்கிறாரு, ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிறாரு. இப்போ இந்த சந்தித்தது உண்மையா, இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா, எதை நம்புறீங்க? இப்போ நான் சொல்கிறேன், நான் எங்கள் அண்ணனை சந்திக்கவே இல்லை. இப்போ எதை நம்புறிய? நம்புறீல்ல? போயிட்டே இருங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, பிரபாகரன் அவர்கள்ட்ட வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்தது பொய்யா உண்மையா? ஏய் நான் பிரபாகரனே பார்க்கலாம், எனக்கு பிரபாகரனே தெரியாதுடா அப்படின்ட்டா. அந்த மனுஷனையே அப்படி சொல்ல வச்சுட்டீங்களா? ஐயா, என் ஆடு திருடு போல, யாரோ ஆடு திருடுன மாதிரி கனவு கண்ட. நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, ஆளுக்கு ஒரு கதை சொல்கிறான். இவர் என்ன சொல்றது, ஒவ்வொருத்தன் கதையும் நம்புறேன். நீ எதை நம்புற அப்படின்னா, நான் சீமான் நான் வந்து பிரபாகரனை பார்க்கவே இல்லை. இப்போ நீ எதை நம்புறேன் கேட்டா, நீங்கள் சொல்கிறதான் நம்புறேன், நீங்கள் பிரபாகரனை பார்க்கவே இல்லை, அப்படிதான் நம்புறேன், முடிஞ்சு வச்சு முடிச்சிட்டாப்ல. இவ்வளோதான், இந்த பஞ்சாயத்தை அப்படியே விட்டுருங்க. ஒரு பொய் ஜெயிக்கிறதுக்கு நான் இப்போ திருப்பி சொன்னது தான். குழப்பம் போதும், இந்த குழப்பி விட்டாயலா. இவர் பிரபாகரனை சந்திச்சது உண்மைதான் ப்ரோ, நீ சீமானை சப்போர்ட் பண்ணுறேன் கிடையாது. இது ஒரு அரசியல். இது பிரபாகரன் அவர் மீட் பண்ணது உண்மை, அங்கே போய் கலந்துரையாடல் நடந்தது உண்மை. பட் இவர் சொல்கிற அவுத்தூர் உப்புமா கதை இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச நம்பகத்தன்மை இல்லை. பட் இவர் மீட் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு, ஒரு சில அரசியல் நிகழ்வுகள் பேசியிருக்காங்க. இவர் மூலியமா ஒரு சில காய் நகர்வுகள் நடந்திருக்கு. ஆனால் அது என்ன காய் நகர்கள்ன்றது தான் விஷயம். இவர் சொல்ற மாதிரி அவ்வளோ டீப்பாலாம் இல்லை. ஒரு வருஷம் 2 வருஷம் பழகின மாதிரிலாம் பேசுறாருல, அதெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்க பேசியிருக்காங்க, அது உண்மை. அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கேதர் பண்ணி பார்த்தது வரைக்கும் இவர் போனது உண்மை, மீட் பண்ணது உண்மை, ஒரு சில அரசியல் நிகழ்வுகள் பேசுனது உண்மை. இதை நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல இது சென்சர் ஓபன் பண்ணாதான் ஏறும் நிக்கிறவங்களுக்கு. சார் என்னடா இங்க இந்த ஏசி ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்கோம். ஓகே சார் நீங்க ஓபன்ல வெயில்ல இருப்பீங்க. சரி உங்களுக்கும் ஒரு லெவலுக்கு ஒரு டாலரன்ஸ் வேணும்ல, அதனால இதெல்லாம் உங்களுக்கு ஏசி வேணும். இங்க இருந்து ஜில் காட் ஆமா, ஜில் காத்து வர மாதிரி. இங்க இருந்து ஜில் காட் ஆமா, ஜில் காத்து வர மாதிரி. மேல போகுமா? தாராளமா மேல. டிவிகே கட்சி போச்சுல, பரந்தூர் விமான நிலையம் பஞ்சாயத்துக்கு போச்சுல, ஒரு கார் முன்னாடி வந்து வெயில் நின்று வேகாத வெயில பேசினாப்ல. அவர் ஒரு கார்ல போனார்ல, அந்த காரை ஒருத்தன் டீக் அவுட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அந்த கார்ல ஏசி இருக்குமா? மீன் அவர் நின்று வெயில நின்று கொஞ்ச நேரம் கூட நின்று பேசல, ஒரு 10 நிமிஷம் கூட அவர் பேசல தொடர்ந்து.
அதுக்குள்ளே உள்ள ஒருத்தர் போயிட்டு வெளியே ஒருத்தர் போயிட்டு வந்த மாதிரி வந்தார். ஒரு 1/4 மணி நேரம் வச்சுக்கோ. 1/4 மணி நேரம் பேசின ஒரு நபருக்கு வேர்த்து ஒழிக்கிறோம் அப்படின்றக்காக அந்த எந்திரிச்சு நிப்பார் பார்த்தீங்களா, அந்த 4 பக்கம் வட்டம் இவ்வளோ ஒரு கேப்பில் வெளியே வந்தார்ல, அந்த கேப்பில் தான் ஏசி இருக்குமா. எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தீங்களா. மக்களுக்கு போராட வந்தார், விவசாய மக்களுக்கு போராட வந்துட்டாப்ல. ஏண்டா ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் நின்று ஒன்றால் விவசாய மக்களுக்காக பேச முடியாது, அங்கேயும் ஏசி செட் பண்ணி வச்சுக்கிட்டு நிற்கிற இடத்துல வந்து கீழேருந்து ஏசி வரும் அவருக்கு வேர்க்கக்கூடாதுன்றாங்க அந்த காரில். ஏன்னா லக்ஸரியஸ் காரு, அதனால் அவருக்கு அது செட் பண்ணியிருக்கானுங்க. அவரே ஓனாக செட் பண்ணியிருக்காப்புல. ஏசி காற்று உள்ள வரும், அவர் அப்படியே ஃப்ரீயாக அப்படியே ஹம்பலாக பேசுவாப்புல. ஆனால் ரோட்டில் நின்று எந்த மக்களுக்காக போராடுறானோ அவன் வெயிலே தான் கிடைக்கான். விவசாயம் பண்ணுறதே வெயிலில் தான் பண்ணுவாங்க, வேகாத வெயில் தான் விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு போராட வரேன்னு சொல்லி பேசுகிறவரே ஏசியை விட்டுட்டு வெளியே வர முடியல. வெயிலில் வந்து நின்னா என்ன இப்போ என்ன ஆயிரப்போகுது, அந்த மக்களுக்காக தானே போராடுறீங்க. ஒரு நாள் வெயில் நின்னா என்ன ஆயிடுவீங்க. அதுக்கு உங்களுக்கு ஏசி செட் பண்ணி தான் வருவீங்களா. சும்மாலாம் சொல்லல, எவிடன்ஸ் சொல்ல தான் சொல்கிறோம். இப்போ வந்திருக்கிறதுல லேட்டஸ்ட் இதான். இன்னொன்று, அரசியலில் எப்படி சேஞ்ச் பண்ணுது, அந்தர் பெல்ட் அடிக்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ தோசைக்கல்ல திருப்பி போடுறத பார்த்துருப்பீங்க. இங்கே தோசை போடுற பாட்டி வேறு அப்படியே அந்தர் பெல்ட்டியாக திருப்பி போட்டுருவாங்க. அந்த கட்சி அதுதான் அரசியல். இங்கே பாருங்கள், இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டென்ஷனில் போராடுறாங்கல்ல மக்கள், கிட்டத்தட்ட 1000 நாள் கிட்ட போராடிட்டு இருக்க மக்கள் இவங்களை வரவேற்கிறாங்களாம். முதலமைச்சர்கள் வரவேற்கிறவங்களாம். அங்கே அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம். எதுக்குன்னா தமிழக அரசு தான் இந்த டங்ஷன் சுரங்கத்தை தடுத்து நிறுத்தியிருக்காங்க, அந்த மக்கள் தடுத்து நிறுத்தலை. இப்போ எப்படின்னா 910 நாள் போராடுறது மக்கள். ஆனால் இப்போ என்ன, இப்போ கிரெடிட் யார் எடுக்கிறா, அரசாங்கம். ஆளும் அரசாங்கம் யாரு, திக, கருப்பு சிவப்பு. கிரெடிட் எடுத்துட்டு போயிருச்சா, 910 நாள் போராடாத நீ மக்கள், ஆனால் கிரெடிட் அவங்க எடுத்துட்டு போறாங்க. இவங்களுக்கு பாராட்டு விழா முடிஞ்சா. இவ்வளவுதான் அரசியல். நீ இது நடந்திருக்காது, டென்ஷன் எடுத்திருப்பாங்க. நீ இவ்வளவு தூரம் போராடினாலதான் இதுவும் நடந்துச்சு, அந்த கிரெடிட்டும் உனக்கு வராது. இதுதான் கட்டமைப்பு. தரமா இருக்கா? இதில் நீ எந்த இடத்துல போய் கேள்வி கேட்க முடியும்? அவங்க மீட்டிங் நடத்தி பாராட்டு விழா நடத்தி அப்படி வீட்டுக்கே போயிடுவாங்க. அரசு பள்ளியில தண்ணி ஒழுங்கா வசதி இல்லைன்னு சொல்லிட்டு தண்ணியை தோண்டி ஆத்தோரத்துல இருக்கக்கூடிய தண்ணி இது இருக்கும்ல, ஊத்து தண்ணி இருக்கும்ல, அதை தோண்டி குடிச்சுக்கிருக்காங்க பசங்க. விழுப்புரம் மாவட்டம் பேரங்கியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்யாததால் அசுத்தமான நீர் வருவதாக கூறி சில மாணவர்கள் மதிய உணவு இடைவேளையின் போது அருகில் உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரைக்கு வந்து கையால் ஊற்று தோண்டி நீர் அருந்துகின்றனர். இது குறித்து கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. அந்த நிலைமையில தான் அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. இவர்தான் இப்போ எனக்கு என்ன செய்தி வருதுன்னா, அயனைஸ் இரும்பல் முதல் கண்டுபிடித்தது தமிழர்கள் தான் மூத்த குடின்னு பெருமை பீத்தினது இவர் தான். நேற்று இந்த நேரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. இன்னைக்கு என்னன்னா, அதே அரசாங்க பள்ளி, வெளியூர் பள்ளி கூட கிடையாது, அரசாங்க பள்ளியில் தண்ணியை தோண்டி ஊத்து தண்ணி எடுத்து குடிக்கிற அளவுக்கு நிலைமை இருக்கு. சிறப்பு. இந்த நாரியமும் திராவிடமும் என்னெல்லாம் செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இவர் மன்னர் ஒரு வீடியோ பேசியிருப்பாரு. அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த வீடியோ கிளிப்பை பாருங்க. சொல்றாங்க அப்படியே இவங்க வரும்போதே பகுத்தறிவு தூக்கிட்டு வந்த மாதிரியும் 1910-15 காலகட்டத்தில் பெரியார் கோயிலுக்கு போலையா, கோயிலுக்கு அரங்காவலரா இல்லையா, 1932 ஆண்டுல கையெழுத்து போடுறப்ப கடவுள் பேரை குறிப்பிட்டு கடவுள் இருக்கட்டும்னு போடலையா, குடியரசு இதை 1924 தொடங்குறப்ப கடவுளுக்கு வணக்கம்னு அவர் தெரிவிக்கவே இல்லையா. இப்ப பகுத்தறிவுன்றது ஆந்திராவில இருந்து பெரியார் கொண்டு வந்ததா? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கிடைக்க உளவியற்றியான்னு சொன்னானே திருவள்ளுவர், அவன் பேசாத பகுத்தறிவா? சாத்திரம் பேசும் தலைக்கர்கள் கோத்திரமும் குலமும் என் செய்வீர், பாத்திரம் சிவம் என்று பணிவீரர் என்று இங்க இருக்கக்கூடிய நாயன்மார்கள் பேசாத பகுத்தறிவா? நட்ட கல்லை தெய்வம் என்று நாளும் புஷ்பம் சாத்தியே என்று சித்தர்கள் பாடாத பகுத்தறிவா? இவங்க வந்துட்டு ஆந்திராவில இருந்து கொண்டு வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க எதை பேசினா தலைவராகலான்னு பார்க்க வேண்டியது. தமிழர்கள் பகுத்தறிவாளர்களாக இருந்த காரணத்தினால், இன்னும் சொன்னா பகுத்தறிவுன்றது நாத்திகம்ன்றது தவறான சொற்கள். ஏன்னா நாத்திகம்னு பாத்தீங்கன்னா கடவுள் மறுப்புன்னு கிடையாது, வேதத்தை மறுப்பதுதான் நாத்திகம். ஏன்னா கடவுளை நீங்க ஏத்துக்கிட்டு வேதத்தை நீங்க மறுத்தீங்கன்னா நாத்திகம்னு பேரு. அதனால பௌத்த மதத்துக்கு வந்து நாத்திக மதம்னு பேர், சமண மதத்துக்கு நாத்திக மதம்னு பேரு. இவங்க புதுசு புதுசா சொற்களை சொல்லுவாங்க. அப்படியாக தமிழ்நாட்டில் இருந்த ஒரு மெய்யியலுக்கு திராவிட சாயம் பூசி அதை என்னமோ இவங்களே கொண்டு வந்த மாதிரி சொல்லி அதன் மூலமாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா இவங்க திருப்பி என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் இவர்கள் வெளியில் இருந்து கொண்டு வரவில்லை, தமிழ்நாட்டில் இதெல்லாம் இருந்தது என்பதை தமிழர்கள் ஒருபோதும் உணர்ந்துவிடக் கூடாது என்ற காரணத்தினால தொல்லியல் துறையில் இவர்களும் ஆரியர்களும் சேர்ந்து தமிழர் வரலாற்றை அழித்துக் கொண்டே இருக்கிறார்கள். வெளியே வந்து 2 பேரும் சண்டை பிடிக்கிற மாதிரி நடிக்கிறார்கள். இவ்வளவுதான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்திருப்பீங்க, இது 100க்கு 100 1000% உண்மை. இதுதான் அரசியல். விழிச்சுக்கோ பொழைச்சுக்கோ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்க அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சுமார் 50 வருஷம் மதுரையை கண்ணாபின்னான்னு சூறையாடினது இந்த சுல்தான்கள். இந்த டெல்லி சுல்தான்களுடைய ஒட்டுமொத்த ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது விஜயநகர பேரரசு. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். உனக்குள்ள இருக்கிற வலிய என்னால உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா?
இரவுல பயணிக்கிறவங்கள காப்பாத்துவேன்னு எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.